எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி என்றாலே திரு என்றாலே மிக உயர்ந்த சுழி என்றால் திருச்சுழியம் சொல்லக்கூடியது. இந்த ஊரை பேர் பழைய காலங்களில் திருச்சுழியம் சொல்லுவாங்க. இங்கே பழமையான பூமிநாதர் ஆலயம் இருக்குது. அவருக்கு இன்னொரு பேர் திருமேனிநாதர் சொல்லுவாங்க. இந்த திருச்சுழிக்கு இன்னொரு பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மகரிஷின்னு நம்ம அழைக்கிறோம் பார்த்தீங்களா, மகரிஷின்னு அழைக்கக்கூடிய ரமண மகரிஷி பிறந்த ஊர் தான் இந்த திருச்சுழி. திருச்சுழியில் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல தான் அவர் ஓடி விளையாண்டு இந்த இடத்துல தெற்ப புல்லெல்லாம் பறிக்க வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துல தான் நம்ம ஒரு புனிதமான இடத்துல தான் இருக்கும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிமடம்னு ஒரு கிராமம். அதாவது திருச்சுழி குண்டாற்று கரையிலே இந்த பள்ளிமடம் இருக்குது. இந்த பள்ளிமடம் பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளிமடத்தை என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு மௌன சுவாமிகள் வந்து ரமண மகரிஷி சீடராக இருந்தவர். இங்கே வந்து அவருக்காக ஒரு கோயில், அதாவது கேத்ரிநாத் மாடலில் கட்டியிருக்கிறாரு. உள்ள ஒரு பளிங்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்த இதில் வந்து நம்ம கையாலே அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆலயம் தான் வந்திருக்கும். அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு திறந்துருவாங்க, 12 மணிக்கு அடைச்சிருவாங்க, திருப்பி 4 மணிக்கு திறந்து 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்தால் அந்த பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமைதியான சூழ்நிலை, நல்ல இயற்கை சூழ்ந்த இடங்கள்லாம் மரங்கள் அமைக்கப்பட்டு அதன் நடுவில் தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சுவாமிகள் வந்து நிறைய, அதாவது மணிகண்ட சுவாமிகள் சொல்லக்கூடியவர் வந்து நிறைய தேர் ஓடுவதற்கு, இந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய கோயில்களில் தேர் ஓடுவதற்கும் பல கிராம கோயில்களையும் புனரமைச்சு கொடுத்தவர் தான் இவர் பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ அந்த கோயில் நம்ம பார்க்கறதுக்காக போவோம். இதுதான் நுழைஞ்சு வர வாசல். இந்த பள்ளிமடம் கிராமத்துக்குள்ள வந்தோம்னா இங்கே ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது. அது வெளியே வந்தோம்னா இந்த ஆசிரமத்துக்கு வந்துடலாம். இப்போ வாங்க நம்ம போய் ரமணாசிரமத்தில் அங்கே இருக்க சிலைகளையும் இந்த சிவலிங்கத்தையும் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு பாருங்கள். இங்கே தான் அந்த சுவாமிகள் தங்கி இருந்த இடம். இதில் தான் வந்து அதிகம் தங்கி இருப்பாராம். இப்போ நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். அவர் உள்ளே வச்சு பயன்படுத்தின பொருளில் அவர் உட்காந்து சேர்லாம் உள்ளே இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே பாருங்கள், உள்ள பசுவும் கன்றும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. ரமணருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலங்குகள் பறவைகளை ரொம்ப நேசித்தார். அவர் தன் அருகிலேயே வச்சுருந்தார். நீங்கள் ரமணாசிரமம் போனீங்கன்னா அதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு இறந்து போன பிறகு அதை அடக்கம் பண்ணி ஒரு சமாதி கட்டியிருப்பார். அருமையாக இருக்கும். அவர் நீங்கள் இப்போ ரமணாசிரமம் போனீங்கன்னா ஒரு மன அமைதி கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து ஃபாரின்லேருந்து எங்கள் வெளிநாட்டவரெல்லாம் வந்து ரமணாசிரமத்தால் ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் வராங்க. ரமணரை ஈர்த்தவங்க நிறைய ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவலம் அப்படி சுற்றுறதுக்கு முக்கால்வாசி காரணமாக இருந்தது ரமணர் தான். இன்றைக்கி வாங்க, திருவண்ணாமலை எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுதோ அதுமாதிரி ரமணாசிரமம் முக்கியத்துவம் வரும். அந்த ரமணர் மகரிஷி பிறந்த ஊரான திருச்சுழியில் தான் நம்ம இருக்கோம். அது அங்கே தெரியுது பாருங்க. அந்த தான் இது பாருங்க, பக்கத்தில் இங்கே ஒரு விநாயகர் கோவில் அமைச்சிருக்காங்க. இந்த விநாயகர் கோவில் அமைச்சு உள்ள பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோவில் அமைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது. பறவைகளுடைய அந்த சத்தம் கேட்குது பாருங்க. பூரா அங்கே இந்த பக்கம் பாருங்களேன், நம்ம வந்த பாதையை பாருங்கள், எவ்வளோ மரங்கள் சூழ்ந்த இடமா இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் பாருங்களேன், எவ்வளோ இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே பாருங்கள், ஒரே பச்சை பசேர்னு காட்சி கொடுக்குது பாருங்க. இந்த கிராமம் வந்து குண்டாட்டு கரையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த அந்த குண்டாட்டு கரையில் தான் இந்த ரமணருக்கு கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. ரமணருக்கு பல இடத்துல கோயில்கள் இருந்தாலும் இந்த சுவாமிஜி கட்டிய கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்கே வாங்க நம்ம போய் பார்ப்போம். ரமணர் வந்து அப்படியே அதாவது தத்ரூபமாக நம்மகிட்ட பேசுவார் அப்படின்றாங்க. வாங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்டேச்சர், அதாவது அந்த அமைப்போட அந்த சிலையாக அமைச்சிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே போவோம். இங்கே பாருங்க, நம்ம பைரவர் போகிறாரு பாருங்க, வழி காமிச்சுக்கிட்டு. இங்கே ஒரு பைரவர் இருக்காரு, இவருக்கு பேர் ரிஷி. அவங்க திரும்ப மாட்டுறாங்க. அவங்க நம்மளுக்கு பழக்கம் இல்லை, அதனால அவங்க அப்படி இருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே போவோம். இங்கே பாருங்க, நம்ம நிறைய இன்னைக்கு இதில் வந்து கருங்காலி மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு கருங்காலி அணிவது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்களேன், அவர் அற்புதமான காட்சியை பாருங்க. அவர் மயிலை பாருங்க, எவ்வளோ அற்புதமாக வந்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. மயில் இருக்குது பாருங்க. இதில் எல்லா ஜீவராசிகளும் இங்கே வந்துட்டு தானாகவே வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கருங்காலி மரம். இப்போ நம்ம வந்து கருங்காலி வந்து நிறைய பேர் அணிகிறோம் இல்லை. இந்த கோவிலில் வந்து தலவிருஷமாக கருங்காலி மரம் இருக்குது. இதுதான் கருங்காலி மரம் சொல்லக்கூடியது பாருங்களேன். கருங்காலி, இந்த காயை கூட பாருங்கள், கருப்பு கலரில் அந்த கரு நீளம் அப்படி சொல்லலாம், அந்த மாதிரி கலரில் காணப்படுது பார்த்தீங்கன்னா. இப்போ வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். இந்த பார்த்த கோயிலை பாருங்களேன், இங்கேருந்து தெரியுதுங்களா. கேத்ரிநாத் மாடலில் கேத்ரிநாத் போனவங்களுக்குலாம் தெரியும் அந்த கோபுரத்தோட அமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த கோவிலை கட்டியிருக்காரு இந்த மணிகண்ட சுவாமிகள், மௌன சுவாமிகள். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். எவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க பாருங்கள்.
இந்த திருச்சுழிக்கு வந்துட்டோம்னால திருச்சுழி பூமிநாதரை பார்த்துட்டு அதுக்கடுத்து ரமணர் பிறந்த ஊருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அவருக்குன்னு ஒரு கோயில் இங்கே கட்டியிருக்காங்க. அவர் பிறந்த ஊரான இந்த திருச்சுழியில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இல்லை பாருங்க, இப்பயே பளிங்குச்செல்லாம் நமக்கு தெரியுது. இந்த கோபுரத்தோட அழகா பாருங்க, என்ன அழகா கட்டியிருக்காங்க. அந்த வடநாட்டு மாடலில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து பாருங்களேன், இந்த அமைப்பு அப்படியே தெரியும். சூரியன் வந்து அஸ்தமாக போகுது. அந்த சூரியனுடைய இதை பாருங்களேன் எப்படி தெரியுதுன்னு பாருங்க. சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போகலாம். கோயிலுக்குள்ள போகும்போது முன்னாடி பாருங்க, நம்ம தென்னிந்திய கட்டிடக்கலையும் வடநாட்டு கட்டிடக்கலையும் ரெண்டும் சேர்ந்துருக்கு. முன்னாடி வந்து நம்ம தென்னிந்திய கட்டிடக்கலை, நம்ம கோயில்கள்லாம் எப்படி இருக்கும் கோபுரங்கள் அது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இதில் முன்னாடி பாருங்க, காமதேவ பசு, ஒரு பசு வந்து சிவலிங்கத்துக்கு பால் சொரிவதை போல அந்த சிலை சுதை சிற்பம் உருவாக்கியிருக்காங்க. மேலே 2 யானைகள் இருக்கு பாருங்க. நல்ல புல்வெளியாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இப்போ வாங்க, ரமணர் பிறந்த அவர் இருக்க கோயிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அவருக்கு அந்த சுவாமிகளால் அந்த மௌன சுவாமிகளால் கட்டப்பட்ட கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இவர் வந்து ஒரு சீடர், அதாவது அவர் பேர் மணிகண்டன் இயற்பெயர். இவர் ஊட்டியில் பிறந்து ரமணராக ஈர்க்கப்பட்டு ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். ரமணராக ஈர்க்கப்பட்டு ஒரு சீடராக இருந்து அவருக்கு தனியாக அங்கே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு கட்ட கோவில் தான் இந்த கோவில். மேலே பாருங்களேன் எப்படி அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த எப்படி சொல்கிறது, ஸ்ரீ சக்கரம் அந்த வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மேல் கூரை. இது ஒரு தியான மண்டபம் மாதிரி. தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே அந்த பறவைகள் சத்தத்தை தவிர வேறு சத்தம் காணப்படலை. வாங்க உள்ளே போகலாம். இது வந்து நம்ம உள்ளே போகலாம், கருவறை வரைக்கும் போகலாம். வாங்க போவோம். ரமணர் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். வணங்குவோம், முதல் வணங்கிட்டு உள்ளே போகலாம். வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த சிவலிங்கம் ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா. மேலே பாருங்கள், அவரோட கலர்லாம் வேறு மாதிரி வித்தியாசமாக காணப்படும். இதுக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அங்கே நிர்வகிக்கிறவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம அங்கே ஒரு குளத்தில் இருக்கோம், நம்ம எடுத்து இப்போ சுவாமிக்கு ஊற்றி ஒரு அபிஷேகத்தை பண்ணுவோம். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தான் வாழ்க, ஆதம் இங்கு அனுப்பான் தான் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய. இப்போ நான் வழிபட்டாச்சு. இங்கே பாருங்கள், இது ரமணருடைய அந்த பளிங்கு சிலை, மார்பிள், வெள்ளை மார்பிளில் உருவாக்கியிருக்கிறாங்க. கீழே பாருங்கள், புலி அந்த தோல் போட்டு உட்காந்த மாதிரி அந்த இதோட இது வச்சுருக்காங்க. ரமணருடைய அந்த உருவத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக. அந்த கண்கள் வந்து கருணை, ரமணனுடைய அந்த கண்ணில் கருணை தெரியுது பார்த்தீங்களா. நம்மளாம் ரமணரை பார்த்துருக்க மாட்டோம், நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் பார்த்துருப்பாங்க. இங்கே கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்களேன், பெருமாளுடைய அவதாரங்கள் அத்தனையும் குறிக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த கதவு பாருங்க, வச்சிருக்க கதவுகள் வந்து பெருமாளுடைய அத்தனை அவதாரங்களும் இதில் குறிக்கப்பட்டிருக்கு. மச்ச அவதாரம், வாமன அவதாரம், இது வந்து குதிரை மூஞ்சில் குதிரை முகத்தில் காட்சி கொடுக்குறார். இது வந்து ராம அவதாரம். இப்படி எல்லா அவதாரமும் குறிக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ண அவதாரம், ராகமூர்த்தியாகவும் இருக்கார். இங்கே பாருங்க, கூர்மம், இது நரசிம்ம அவதாரம், இது பரசுராம அவதாரம். கீழே பாருங்கள், எல்லா அவதாரங்களும் குறிக்கப்பட்டிருக்கு. எல்லா அவதாரங்களும் குறிக்கப்பட்டிருக்கு பாருங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, அந்த சிவலிங்கத்தை நல்ல கூர்மையாக பாருங்களேன். இந்த சிவலிங்கத்து மேலே இருக்கிறது அந்த கலர், அந்த வித்தியாசமான ஒரு இதில் அமைக்கல அந்த பானம் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒளிப்படாத பானம், ஒளிப்பட கிடையாது. இது வந்து இதை ஆவுடையார் மட்டும்தான் ஒளியில் செதுக்கி செஞ்சுருக்காங்க. இந்த பானம் வந்து உங்களுக்கு
ஒளிபடாமல் இருக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இயற்கையாகவே அந்த இது அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா கலர். ரமணர் மகரிஷியை பாருங்கள் எப்படி அமைச்சிருக்காங்க. இந்த பீடத்தை பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக அமைச்சிருக்காங்க, அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த கருவறையில் வந்து வணங்கலாம். இங்கே பாருங்கள், விபூதி சந்தனம் எல்லாம் வச்சுருக்காங்க, நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அதே மாதிரி பாருங்கள், இது வந்து விபூதி வந்து கல்லாகவே வச்சுருக்காங்க. இது வந்து இயற்கையாக, அதாவது அந்த விபூதி வந்து கல்லாக்கி நம்ம தொட்டு இப்படி நெத்தியில் வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது திருவோட்டில் வச்சுருக்காங்க, திருவோட்டில் வைக்கப்பட்டிருக்கு. அதே மேலே பாருங்களேன், தாமரை இதழ்கள் பூத்து வருவதை போல அப்படி உருவாக்கியிருக்காங்க. ரமணர் மகரிஷியோட தலைக்கு மேலே தாமரை பூக்கள் பூத்து அப்படியே இருப்பது போல அந்த கருவறை உருவாக்கியிருக்காங்க. இதுவுமே அறுபட்டை கோணம், 16 வட்டை இந்த கோணம் போட்டு உருவாக்கியிருக்காங்க. அதை சுற்றி பாருங்களேன், அது எப்படி கோணம், அதாவது சதுர வடிவில் இல்லாமல் ஓடுது. அறுபட்டை கோணம்னு சொல்லுவாங்க, இது 16 பட்டை காணப்படுது. அப்படி வாங்க, இப்படி ஒரு பக்கமாக காமிங்க. ரமண மகரிஷி வந்து எதுக்குமே ஆசைப்படாதவர். ஏன்னா போட்டிருக்க ஆடை கூட அவர் களைஞ்சு ஒரு சின்ன துணியை தான் இடுப்பில் கட்டியிருந்தார். அதையே மாதிரி ஸ்ட்ரெச்சர் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து சலவை கற்கள்னு சொல்லக்கூடிய அந்த மார்பிள் கற்களை கொண்டு தான் உருவாக்கியிருக்கிறாங்க. எதிரொலிக்கிறது, பேசுறது எதிரொலிக்குது. ரமண மகரிஷியோட தீவிர பக்தர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. நம்ம திருவண்ணாமலை போனால் ரமணாசிரமத்தில் பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த ரமணர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை செய்தார், நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியவர் ரமண மகரிஷி. திருச்சூழியிலே பிறந்து திருவண்ணாமலையில் சீவசமாதி ஆகியிருக்கிறார். ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா, எல்லாத்துக்கும் அந்த அமைப்பு கிடைக்காது. லட்சங்கள்ல ஒருத்தவங்க, கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் சிவபெருமான் ஆட்கொண்டு தன்னையே அவர் தன் கூடவே வச்சுக்குவார். அப்படி ஈர்க்கப்பட்டவர் தான் ரமண மகரிஷி. இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பாருங்களேன், இங்கேருந்து பாருங்க, இந்த அமைப்பு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த கோவிலோட அமைப்பை பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கு. இங்கே பௌர்ணமி பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. ரமண மகரிஷிக்கு பௌர்ணமி பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம அந்த கோவிலுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு நம்மளும் போகலாம். இங்கே உட்காந்துக்கலாம். தியானம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருச்சுழி வந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் ரமணாசிரமத்துக்கு, அந்த ரமணர் மகரிஷியோட கோவிலுக்கு வாங்க, வந்து பாருங்கள். இங்கே பள்ளிமடம்ன்ற ஊருக்கு வந்தால் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்து நம்ம கையாலேயே அதுக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி ரமணர் வந்து ரமணரை கண்ணார கண்டுட்டு போகலாம். அது பார்க்கறதுக்கு எப்படின்னா, இது நம்மளுக்கு எப்படின்னா ஒரு இப்படிலாம் ஒரு ஞானிகளுடைய கோயில்களுக்கு போகும்போது நம்மளுக்கு என்ன இன்னும் வந்து வைப்ரேஷன், எனர்ஜி, ஆற்றல் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஞானிகள்லாம் வந்து முற்றும் திறந்து சிவபெருமானையே சதா அவங்க பூஜை, அதாவது மந்திரங்கள் சொல்லி வணங்கி அவங்க வந்து அந்த முக்தி நிலையை அடைஞ்சவங்க. அவங்கள வணங்கும் போது நம்மளுக்கும் அந்த இது கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து வணங்குறோம். கண்டிப்பாக நீங்களும் வந்தால் திருச்சுழி வந்து பள்ளிமடத்தில் இருக்கக்கூடிய ரமணர் கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வளத்தையும் ரமணர் அருள்வான்ற காணொலியை முடிச்சுட்டு அடுத்த காணொலியை நம்ம அடுத்ததில் பார்க்கலாம்.